السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் தொடர்பாகவும், இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய இபாதத்துகள், அவன் அறிந்திருக்க வேண்டிய மார்க்க விளக்கங்கள் தொடர்பாகவும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய கேலண்டர் தொடர்பாக, இஸ்லாமிய மாதங்கள் தொடர்பாக ஒரு தூரமான ஒரு நிலையில் இருப்பதைத்தான் எங்களால் அவதானிக்க முடிகிறது. ரமதானும் துல்ஹிஜ்ஜாவும் மாத்திரம்தான் பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு தெரிந்த மாதங்களாக இருக்கிறது. காரணம், ரமதானில் நோன்பு, ஹஜ்ஜியுடைய மாதம் அது இறுதி மாதம் என்ற அந்த 2 மாதங்கள் பற்றிய ஒரு தெளிவும், அடுத்தது இந்த முஹர்ரம் மாதம் பற்றிய ஒரு அறிமுகமும் மாத்திரம்தான் பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்திலே இருப்பதை எங்களால் பார்க்கலாம். ஆனால் 12 மாதங்கள், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், மாதங்கள்ன்றது என்னது? 12 மாதங்கள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி தருகிறான். அப்ப அந்த 12 மாதங்களும் என்ன என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப முஸ்லிம்கள் கணிக்க வேண்டிய பிறை அடிப்படையில் உள்ள அந்த மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா அல்லது ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், அதே மாதிரி ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இப்படி 12 மாதங்களை அரபியிலே நாங்கள் அரபு மாதங்களாக, இனி ஹிஜ்ரி கணக்கில் வரக்கூடிய மாதங்களாக நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய வணக்கங்கள் அனைத்துமே அந்த பிறை அடிப்படையில் தான் கணிக்கப்படுகிறது. ரமலானாக இருந்தாலும் சரி, பெருநாட்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஹஜ்ஜுடைய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிறையின் அடிப்படையில். மாதத்தில் 3 நோன்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறை 12, 13, 14 இந்த மாதிரியான நாட்களில் நோன்பு பிடிப்பது, அதே மாதிரி திங்கள் வியாழன் நாட்களில் நோன்பு பிடிப்பது, அதே மாதிரி முஹர்ரம் மாசத்தினுடைய பிறை 10 நோன்பு பிடிப்பது, பிறை 9, 10 நோன்பு பிடிப்பது, அதே மாதிரி ஹஜ்ஜில பிறை 9 அரஃபாவுடைய நாள் பிறை 9 நோன்பு பிடிப்பது, எல்லாம் பிறையோடு சம்பந்தப்படுத்தி தான் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பெண் இத்தா இருப்பதாக இருந்தாலும் அந்த 4 மாசம் 10 நாளை பிறை கணக்கில் தான் அவர் பார்க்க வேண்டும். 4 மாசம் 10 நாள் என்பது அரபு கலண்டர், ஹிஜ்ரி கலண்டர் அடிப்படையில் தான் 4 மாதங்கள் 10 நாள் என்பதை கணக்கு பார்க்க வேண்டும். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தை பார்க்கிற நேரம் அதை கணக்கு பார்க்கிறதாக இருந்தாலும் இந்த ஹிஜ்ரி அரபு கலண்டர்ல தான் பார்க்க வேண்டும். இப்படி மார்க்க கடமைகள் முஸ்லிம்களுடைய அனைத்திலையுமே இந்த பிறையோடு சம்பந்தப்பட்ட அந்த கணக்கு வழக்கு பிறை கலண்டர் தான் முஸ்லிம்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் முஸ்லிம்களுக்கு அதில் ஈடுபாடு குறைவு. ஒரு சிலர்களை தவிர நாங்கள் என்ன மாசத்துல அரபு மாசத்துல இருக்கிறோம், இன்றைக்கு எத்தனாவது அரபு பிற கணக்குப்படி எத்தனாவது தேதி என்று கூட தெரியாத ஒரு நிலையில தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஆங்கில கலண்டர் முறைகள் காரணமாக இருக்கலாம்,
அந்த அடிப்படையில் தான் வளமையான உலகம் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அரபு கேலண்டரை விட்டு முஸ்லிம்கள் கொஞ்சம் தூரப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் ஆங்கில கேலண்டரில் எங்களுடைய உலக விவகாரங்களை நாங்கள் எப்படி கணக்கு பார்க்கிறோமோ அதே மாதிரி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மார்க்க விவகாரங்களுக்கு இந்த பிறை அடிப்படையிலான அந்த கணக்கு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதனால் இதிலே நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இதிலே எமது பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும். இது சம்பந்தமான விளக்கங்களை தெளிவுகளை நாங்கள் இருக்க வேண்டும். அடிக்கடி எங்களை நாங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன மாதம் ஜனவரியில் இருப்போம், ஆனால் அரபியில் என்ன மாதம், அரபியில் என்ன மாதம் அது. இப்போ நாங்கள் அரபியில் முஹர்ரம் இருக்கிறோம், ஆனால் இங்கிலீஷில் என்ன மாதம் இது. அப்போ மாத கணக்கில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அரபு மாதத்துக்கும் ஆங்கில கேலண்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே முஸ்லீம்களாகிய நாங்கள் ஏன்னு கேட்டால் அப்பதான் எங்களுக்கு சில சிறப்புக்குரிய நாட்கள் அரபு மாச அடிப்படையில் தான் வருகிறது. அப்போ அது எங்களை விட்டும் தப்பி போகாமல் இருப்பதற்கு இந்த அரபு கணக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஷாபான் மாசத்தை பற்றி சொல்கிற நேரம் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாசமாக சொல்கிறாங்க. ஷாபான் மாதம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோட்பதாக ஒரு மாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பின்னால அதிகமாக நோன்பு நோட்பதாக இருந்தால் அது ஷாபானில் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஷாபான் என்ன மாசம் அது, அரபு கணக்கில் எத்தனையாவது மாசம் அது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். அரபு கணக்கில் 8வது மாதம் தான் ஷாபான், அரபு கணக்கில் 9வது மாதம் தான் ரமதான், அரபு கணக்கில் 10வது மாதத்தில் தான் பெருநாள் வரும் ஷவ்வால், அரபு கணக்கில் இறுதி மாதம் 12வது மாதம் தான் ஹஜ்ஜுக்குரிய மாதம். இப்படியான சில அடிப்படையான செய்திகளை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் எனது அடிப்படையிலேயே கொடுத்து வைத்து விட்டால் அவர்கள் இயல்பாகவே தெரிந்து கொள்வார்கள். இந்த மாதம் இது அரபு கணக்குப்படி பார்த்தா இத்தனாவது மாதம் அப்படின்றது அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பாடல் வகுப்பு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அது ஆகிரும். அது எனவே அப்படியான ஒரு வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இருக்கிற மாதத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு சியாமி பஅத ஷஹ்ரி ரமதான் ஷஹ்ருல்லாஹி அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம். ரமதானுக்கு பின்னால் மாதங்கள் நோம்பிலே மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய முஹர்ரம் மாதம் தான், மாதத்தில் நோக்கின்ற நோன்பு தான் என்று சொல்கிறார்கள். அப்ப ரமலான் நோன்பு சிறப்புக்குரிய நோன்பு, அது கடமையான நோன்பு. அதுக்கு பின்னால சிறப்பான ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தால் இது முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முஹர்ரம் மாதத்தில் பொதுவாகவே நோன்பு நோட்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தது என்று சொல்றாங்க. அதே மாதிரி வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா கியாமுல் லைல், ஃபர்லான ஐங்கால தொழுகைக்கு பின்னால் தொழுகைகளில் சிறந்த தொழுகை இருக்குமாக இருந்தால் அது இரவு தொழுகை தான் அப்படின்ற சொல்றாங்க. இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1163வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சுன்னத்தான நோன்பு பிடிப்பதற்கு இந்த முஹர்ரம் மாதம் ஒரு விசேஷமான மாதம். சுன்னத்தான நோன்புகள் நாங்கள் அதிகமாக பிடிக்கலாம் இந்த முஹர்ரம் மாதத்துல, விரும்பத்தக்கது, ரசூலுல்லாஹ் சிறப்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வணக்கத்துல சுன்னத்தான தொழுகைகள் எடுத்துக்கொண்டா மிக சிறந்தது இரவு தொழுகை தான் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தாரதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்த அம்சம் என்னன்னு கேட்டா, இந்த முஹர்ரம் மாசத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நடைமுறைகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, கடைபிடித்திருக்கிறார்கள். என்ன நடைமுறைகள் கடைபிடித்திருக்கிறார்கள்னு கேட்டா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடைமுறைகள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால், ஆரம்ப காலத்திலேயே இந்த முஹர்ரம் மாதத்தின் பிறை 10, அதுதான் ஆஷூரான்னு சொல்றோம். அஷரண்டா 10, ஆஷூரா 10வது நாள் என்றதை குறிக்கும். அப்ப அந்த 10வது நாளை ஜாஹிலிய கால மக்கள் என்ன செஞ்சுட்டு வந்து நோம்பு நோட்டு இருக்கிறாங்க. நாங்க பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் நோம்பு நோட்டார்கள் இந்த இதுல. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் நோம்பு நோட்டார்கள். நபிமார்கள் கூட இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான அந்த ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ல தான் கடமையாகப்படுது, மதீனாக்கு வந்ததன் பின்னால். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை காலத்துல கூட ஜாஹிலிய கால மக்களும் அந்த ஆஷூரா நாள்ல நோன்பு நோட்பாங்க. 10வது நாள் முஹர்ரம் மாசம் ரசூலுல்லாஹ்வும் நோன்பு நோட்டு வந்தார்கள் என்ற ஒரு செய்தி
எங்களுக்கு என்ன செய்யலாம், புகாரியில் முஸ்லீமில், புகாரியில் 202, முஸ்லீமில் 1126வது இலக்கங்களில் அந்த செய்தியை பார்க்கலாம். எப்படின்னு கேட்டார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான ஆஷூரா யௌமன் தசூமுஹு குரைஷும் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்தில் குறைசிகள் நோற்ற அந்த நாள், நோம்பு நோற்ற நாள் தான் அந்த ஆஷூராவுடைய நாள். வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசூமுஹு, ரசூலுல்லாஹ்வும் அந்த நாளில் என்ன செய்வார்கள், நோன்பு நோட்பார்கள். ஃபலம்மா கதிம அல் மதீனத சாமஹு வ அமர பிசியாமிஹி, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹ்வும் அந்த நாளில் நோன்பு நோட்பார்கள், மக்களுக்கும் ஏவினார்கள். மக்களுக்கு என்ன சொல்றாங்க, மதீனாக்கு வந்ததன் பின்னால நீங்களும் நோம்பு பிடிங்க ஆஷூராவுடைய நாளில். ஃபலம்மா நஸரத் ஃபரீதத்து ஷஹ்ரி ரமதான், ரமதான் என்ற அந்த கடமை வஹி இறங்கினதன் பின்னால் கான ரமதானு ஹுவல்லதி யசூமுஹு, அந்த ரமலான் மாசத்துல தான் கட்டாயம் ஃபர்ல் என்று சொல்லி ஆகிட்டு. ஆகினதற்கு பின்னால ஃபதரக யௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு கட்டாயம் இல்லைன்னு ஆயிட்டு. அப்ப ரமலான் கடமையாகிறதுக்கு முன்னுக்கு ஆஷூராவுடைய நோன்பு கடமையான நோன்பு போலத்தான் ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு இருந்தாங்க, விட மாட்டாங்க. கடமை என்ன, வேற நோம்பே இல்லை, ரமலான்ல நோன்பு கடமையாக இல்லை அந்த நேரம். அப்ப இந்த ஒரு நோன்பு வந்து கடமையான நோன்பு மாதிரி கடமை சொல்லி ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க, மக்களுக்கும் சொன்னாங்க. நோன்பு எப்போ கடமையாவினதோ அந்த கடமையானதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நோன்பை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, கடமைன்ற இடத்துல இருந்து விட்டுட்டாங்க. எப்படி, ஃபமன் ஷா சாமஹு வமன் ஷா அஃப்தர்ஹு, விரும்பினவங்க பிடிக்கலாம், விரும்பினவங்க விடலாம் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்துன்ற இதுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் மதீனா மக்கால் இருக்கிற காலங்கள் எல்லாம் கடமையான நோன்பை பிடிப்பதை போலத்தான் பிடித்தார்கள். அதுக்கு இன்னொரு ஆதாரம் எப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளையும் அந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பதற்கு ஆர்வமூட்ட சொன்னாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த விளையாட்டு சாமான்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை என்னது அவங்களோட சிந்தனையை பராக்காக்கி நோவு ஆஷூராவுடைய தினத்தில் நோவு பிடிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கண்டா, அது மட்டும்தான் அந்த நேரம் கடமையான நோன்பாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்ததன் பின்னால பார்க்குறாங்க, மதீனால வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் அந்த நோவு பிடிக்கிறாங்க. யூதர்களும் என்ன செய்யறாங்க, அந்த நோம்பு பிடிக்கிறாங்க. பிடிக்கிறத மதீனால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அவங்கள பார்த்து, மா ஹாதல் யௌமுல்லதி தசூமுனஹு, இந்த அவங்க பிடிக்கிறாங்களே யூதர்கள், அது என்ன நாள் என்று கேட்குறாங்க அவங்கள்ட்ட. ஏன் அவங்க பிடிக்கிறாங்க யூதர்கள் அப்படின்னு கேட்ட நேரம் அந்த யூதர்கள் சொல்றாங்க, ஹாதா யௌமுன் அதீமுன், அது ஒரு கண்ணிய மகத்தான ஒரு நாள். அஞ்சல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமஹு, மூசாவையும் அவருடைய சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்தையும் கௌமையும் பாதுகாத்த நாள். வ அக்ரக ஃபிர்அவுன வ கௌமஹு, ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரையும் மூழ்கடித்த நாள். என்னது, மூழ்கடித்த நாள். ஃபசாமஹு மூசா ஷுக்ரன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆஷுராவுடைய 10வது நாள் நோன்பு நோட்டார்கள். ஃபனஹனு நஸூமுஹு, எனவே நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் யூதர்கள் சொல்றாங்க. அப்ப யூத சமூகத்திலையும் முஹர்ரம் மாசம் ஆஷுராவுடைய தினத்துல நோன்பு பிடிக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இது ரசூலுல்லாஹ்க்கு எப்ப தெரியும், மதீனாக்கு வந்தது பின்னால தான் தெரியும். மதீனால தான் யூதர்கள் இருக்கிறாங்க, மக்கால யூதர்கள் இல்லை. இப்ப மதீனால தான் யூதர்கள் இருக்கிறாங்க. மதீனா வந்ததுக்கு பின்னால தான் யூதர்களும் இப்படி பிடிக்கிறாங்களே. ஏற்கனவே ஜாஹிலிய காலத்துல பிடிச்சாங்க, ரசூலுல்லாஹ்வும் பிடிச்சாங்க. மதீனாக்கு வந்து பார்க்குறாங்க, மதீனால பார்த்தா யூதர்களும் பிடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது இது என்னத்துக்கு பிடிக்கிறாங்கன்னு. கேட்டா அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்த நாள். ஏன்னா யூதர்கள் வந்து மூசா நபியுடைய சமூகம், அவங்களுக்கு அந்த செய்தி பைபிள்ல வந்திருக்கு, அப்ப குர்ஆன்லயும் வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்தோடனே அந்த தகவல் குர்ஆன்ல அப்போ வரல, அது அப்பா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அதுக்கு பின்னால தான் அந்த வஹி செய்திகள்லாம் வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சாலும், ஆனா யூதர்கள் வந்து இதுக்கு கண்ணியப்படுத்தி பிடிக்கிறாங்களான்ற விஷயம் வந்து ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்ததற்கு பின்னால தான் விளங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபனஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல மிகவும் உரிமை உள்ளவர்களும் தகுதி உள்ளவர்களும் நாங்க தான் அவரை கண்ணியப்படுத்துறதுல. அப்ப நீங்க உங்களோட நபியா இருக்கலாம், ஆனா உங்களை விட அவரை உண்மைப்படுத்துறதுல கண்ணியப்படுத்துறதுல மிக தகுதியானவர்கள் நாங்க தான், முஸ்லீம்கள் தான் அப்படி சொல்லிட்டு
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் நோன்பு பிடிப்போம், நாங்களும் அதில் நோன்பு பிடிப்போம், மக்களையும் நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஏவினாங்க. இந்த செய்தி புகாரியில் 2004, முஸ்லீமில் 1130வது இலக்கத்தில் இந்த செய்தி வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். சரி, அதுக்கு பின்னால் எப்படின்னு கேட்டால், அடுத்த 3வது ஸ்டேஜ் எப்படின்னு கேட்டால், இப்போ ரமலான் கடமையாக்கப்பட்டுச்சு. ரமலான் கடமையாக்கப்பட்டதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூரால அந்த கடமைன்னு சொல்லி ஏவுரத்தை நிப்பாட்டிக்கிட்டாங்க. கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், விரும்பினா பிடிங்க, விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்கள் விடலாம், சுன்னத்து என்ற ஒரு நிலையை கொண்டாங்க. அதே மாதிரி ஒரு நபித்தோட கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. 1162வது இலக்கத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடிக்கிறதுடைய சிறப்பு என்ன, அதை நோன்பை பற்றி என்ன நன்மை. அப்புறம் சொன்னாங்க, அஹ்தசிபு அலல்லாஹி ஐயுகஃபிர சனத்தல்லதி கப்லஹு, அவன் கழித்த அவன் கடந்து சென்ற அந்த ஒரு வருடத்துக்குரிய பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக அது அமையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு வருஷம் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக இந்த ஒரு நோன்பு அமையும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோட்டு கொண்டு இருந்தாங்க, மக்களுக்கும் நோன்பு நோக்க சொன்னாங்க, சுன்னத்தின் அடிப்படையில் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அது யௌமுன் துஅஸிமுஹுல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் நசாராக்களும் அந்த நாளை புனிதப்படுத்துகிறாங்க, கண்ணியப்படுத்தி புனிதப்படுத்தி நசாராக்கள் அதில் பெருநாள் மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த தினத்தை எடுக்கிறாங்க அவங்க. ஏன்னா யூதர்களும் பெருநாள் தினம் மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு நாளுன்றதுனால ஒரு எடுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇதா கானல் ஆமுல் முக்பில், வரக்கூடிய வருடம் நான் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சும்னா அல் யௌமத் தாசிஅ, 9வது நாளையும் நாங்கள் நோன்பு பிடிப்போம். அப்ப ஃபலம் யஅத்தில் ஆமுல் முக்பில் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அடுத்த வருடம் வந்தது, ஆனால் ரசூலுல்லாஹ் மரணித்திருந்தார்கள் அப்படின்னு இந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வருது. 1134வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் இருந்தால் சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை, ஏன்னா யூதர்களுக்கு எங்களுக்கும் ஒப்பாகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா யூதர்களும் பிடிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் பிடிக்கிறாங்க, நாங்களும் பிடிக்கிறோம்டா, அப்போ எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆகிரும். இப்போ யூதர்களுக்கு மாற்றம் செய்கிறது மார்க்கத்தை ஒரு 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 கடமை. அது யூதர்கள் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்பாக நாங்கள் செய்யக்கூடாது, அவங்களுக்கு மாற்றம் செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சரி இவ்வளோ காலம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம், அடுத்த வருடம் நாங்கள் என்ன செய்வோம்டா, பிறை 9, 10 சேர்த்து பிடிப்போம். பிறை 10 அது ஆஷூரா நாள் தான், அது யூதர்கள் சொல்கிறதும் சரிதான், ஜாஹிலியா காலத்தில் செஞ்சதும் சரிதான், நாங்கள் செஞ்சதும் சரிதான். அந்த பிறை 10க்கு தான் அந்த கூலி வேற, என்ன கழித்த ஒரு வருடத்துக்குரிய பாவம் மன்னிக்கப்படும். சரி, அப்போ பிறை 9 ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்கண்டா, யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. யூதர்களுக்கு மாற்றம் செய்வதும் ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதுவும் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதுவும் முஸ்லிமில் தான் வருது. லஇன் பகீது இலல் காபிலி லஅஸூமன்ன தாஸிஅ, நான் வந்து என்னது அடுத்த வருடம் இருந்தால், உயிரோடு இருந்தால் என்ன செய்வேன், 9வது நாளையும் நான் பிடிப்பேன் என்ற செய்தி வருது. அப்போ இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டால், ஹாலிஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, வசூமு அத்தாசிய வல் ஆஷிர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வச்சு அவர் ஒரு விளக்கம் எடுத்து சொல்கிறாரு, நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, மாற்றம் செய்யணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்டா 9, 10 நீங்கள் நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், பிறை 9, 10 நாங்கள் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கிறது ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் என்ன செய்யணும், இந்த சுன்னத்தான நோன்பை பிடித்து அதனூடாக நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட நன்மையை அதிகரித்து கொள்ளணும். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு நாங்கள் எதிர்பார்த்து, ஒரு வருடத்துக்குரிய கழித்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ அந்த பாக்கியத்தை நாங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதே போல் சில அறியாமைகளும் இந்த மாதத்தில் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீம்கள் மத்தியில்.
அறியாமையான சில வணக்கங்கள்னு நினைச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்காது. அந்த வணக்கம் அந்த அறியாமையை பற்றி நாங்கள் பார்த்தா, முதலாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன மாதமும் முஹர்ரம் மாதம் தான். அப்படின்னா ஹிஜ்ரத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் மேற்கொண்டது அது ஹஜ்ஜி துல்காதா அந்த மாதிரியான மாதங்கள்லே வந்துடும். அந்த மதீனாக்கு போய்த்து சென்றடைஞ்சதை பார்த்தீங்கன்னா முஹர்ரம் தான். அங்கே சென்று அங்கே ஒரு ஒரு செட்டில் ஆவினன்ற மாதிரி இருக்கும். எனவே முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுடைய இந்த மாதம் என்ன செய்யலை, ஒழுங்காக வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கல. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அதை வரிசைப்படுத்தி முஹர்ரம் மாதத்தை தலை மாதமாக கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு முன்னுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஓர்டருக்கு இருக்கலை. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, அது ஒரு கேலண்டர் சிஸ்டமாக இருக்கலை. அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் எல்லாருமே இதே சிஸ்டத்தில் கொண்டாங்க அப்படின்ட்டு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்கள் எப்படி ஜனவரியை கிறிஸ்தவர்கள் மாற்று மதத்தவங்க ஹெப்பி நியூ இயர் கொண்டாடுற மாதிரி எங்களவங்களும் ஹெப்பி முஹர்ரம், ஹெப்பி நியூ இயர் முஹர்ரம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய வருடம்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க. வாழ்த்து சொல்லி மெசேஜில் அனுப்புகிறாங்க. இது இஸ்லாத்தில் கூடாத ஒரு விஷயம். நியூ இயருக்கும் ஜனவரி ஃபெஸ்ட்டுக்கும் செய்யக்கூடாது, முஹர்ரத்துக்கும் என்ன செய்யக்கூடாது. ரெண்டுமே இஸ்லாத்தில் இல்லாத மாற்று மத கலாச்சாரங்கள். அதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு அதுக்கு நாங்கள் அனுமதி இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்த அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் பிறை 1லேருந்து பிறை 10 வரைக்கும் ஷியாக்கள்னு சொல்லக்கூடிய இப்போ ஈரானில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி உலகத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த ஷியா கொள்கையை சார்ந்தவர்கள் இந்த நாட்களை கவலைக்குரிய நாட்களாக அவங்க எடுத்துக்கொள்வாங்க. கவலைக்குரிய நாட்கள். அதில் சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தின்ன மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. இந்த நாட்களை அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தம்மானியம் வைத்து கொண்டு, எப்படி ஒருத்தர் மரணிச்சா இந்துக்கள்கிட்ட அந்த ஒப்பாரி வைக்கிற பழக்கம் வைக்குமா, அது மாதிரி இவங்களும் ஒப்பாரி வைத்து கொண்டு அப்படியே இருப்பாங்க. அந்த ஒப்பாரி இந்த நாட்களில் ஒப்பாரி வைக்கிறது ஒரு இபாதத் மாதிரி அவங்க செய்வாங்க. அதை நீங்கள் அந்த வீடியோக்களில் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இந்த முஹர்ரம் மாதம் அடித்தாலே வரும் உங்களுக்கு. அவங்க அரபுல அந்த ஒரு பாரசீக மொழியில் அந்த ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் ஒப்பாரி வைப்பாங்க. ஹசன் ஹுசைன் என்று சொல்லி அடித்து, இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கர்பலான்னு சொல்லக்கூடிய இடத்துல கொல்லப்பட்ட நாளும் இந்த முஹர்ரம் 10 தான். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாளும் முஹர்ரம் 10 தான். அப்போ இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் மரணித்து பல வருடங்களுக்கு பின்னால தான் இது நடக்குது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஹுசைன் கொல்லப்படுறாரு. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நிகழ்வுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் தெரியாது, அபூபக்கருக்கும் உமருக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ அது பிற்காலத்தில் நடக்கிற சம்பவம். இதை வச்சு இவங்க ஒரு மார்க்கத்தை உருவாக்க இயலுமா? மார்க்க சட்டத்தை உருவாக்க இயலாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல், ரசூலுல்லாஹ்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வழிமுறையை பின்னுக்கு இருக்கிறவங்க கொண்டாந்து மார்க்கம்னு சொல்லி புகுத்த இயலாது. அப்போ இது ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிழையான கருத்து. அதில் என்ன செய்வாங்க, கன்னத்துக்கு அடித்து கொள்வாங்க, வெட்டி கொள்வாங்க, காயப்படுத்தி கொள்வாங்க. முஹர்ரம் பண்டிகை அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பண்டிகை 10வது நாளை என்ன செய்வாங்க, பண்டிகை நாளாக கொண்டாடுவாங்க. வெட்டி கொள்வாங்க, அடித்து கொள்வாங்க, சவுக்கால அடித்து கொள்வாங்க, தீ மிதிக்கிறாங்க. இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரங்கள், ஷியாக்களுடைய சிந்தனைகள். இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. முஸ்லீம்கள் இதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. முஸ்லீம்கள் மிக தெளிவாக இருக்கணும். இது இந்த மாதங்களில் ஷியாக்களை அடையாளப்படுத்துறதுக்கு இது பெரிய ஒரு சந்தர்ப்பம். இது நிறைய பேர் முஸ்லீம்கள் கேட்பாங்க, என்ன ஷியாக்கள் முஸ்லீம் தானே, அவங்க என்ன, அவங்க முஸ்லீம்கள்ட்ட அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க, இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றத இந்த மாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன மாற்று மதத்தை அவங்க செய்கிறாங்களோ அதை முழுக்க இவங்க செய்வாங்க இந்த மாதத்தில். இந்த 10 நாட்களுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சாரா இருக்கிறாங்க, நாசிபியாக்கள். அவங்க என்ன செய்வாங்கண்டா இந்த நாட்களை சந்தோஷமா கொண்டாடுவாங்க. சந்தோஷம். இவங்க கவலையில கடைசியில ரெண்டும் கலந்திக்குது. நாசிபி ஷியாக்கள்னு சொல்றவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எல்லை மீறி புகழக்கூடியவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அமீருல் முஃமினீன
4வது ஹலீஃபா. அவரை எல்லை மீறி புகழ்வாங்க. எந்த அளவுக்கு எல்லை மீறி புகழ்வாங்கண்டா, ரசூலுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்து முதலாவது கொடுக்கக்கூடிய நேரம் அலிக்கு கொடுக்க வேண்டியதுதான் நபித்துவம் நுபுவத்து, மறந்து முகமதுக்கு வந்து தவறுதலா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா? அது டேஞ்சர். அப்படியெல்லாம் மலக்கு வந்து மறக்க மாட்டாரு. மலக்குக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் ஆர்டர் போட்டா செய்யறது தான் மலக்கிட வேலை. அப்ப இவங்க அலிய புகழணுன்றதுக்காக வேண்டி பிற்காலத்துல ரசூலோட உசுரோட ஈக்குவலாம் சொல்லல, பிற்காலத்துல அலி ரலியல்லாஹு அவங்களோட முன்னுக்கு சொன்னாலும் அவங்க விடல. அவங்கள முன்னுக்கு சொன்னவங்களெல்லாம் அவங்க கண்டிச்சாங்க. சில பேரை கொள்றதுக்கும் உத்தரவிட்டாங்க, எல்லை மீறி புகழ்ந்தவங்களை. இப்படி எல்லை மீறி புகழ்றதுக்கு யாரு காரணம்னா அப்துல்லா பின் சபான்னு சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் காரணம். ஒரு யூதன் இஸ்லாத்துக்குள்ள வருவான், இஸ்லாத்தை ஏற்று வருவான், வந்து அவன் திட்டமிட்டு வருவான், வந்து முஸ்லீம்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் அவனோட நோக்கம். அப்ப அந்த அலி ரலியல்லாஹுடைய காலத்துல அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள பத்தி ஒரு இமேஜை ஏற்றி கூட்டி அவங்கள கண்ணியப்படுத்துறோம்ன்ற நோக்கத்துல எல்லை மீறி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அலி ரலியல்லாஹு புகழுக்குரியவர் தான். அவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த 4 பேரும் அந்த இஸ்லாமிய நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்ன்ற லிஸ்ட்ல வருவாங்க. அந்த 4 பேருக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் அந்த அந்தஸ்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறி அவங்கள புகழ்ந்து தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு நபித்தோழரையும் இந்த 4 பேரையும் ரசூலுல்லாஹ் விசேஷமாக புகழ்ந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவு தியாகம் செஞ்சவங்க. அவங்க வந்து என்னது ஈமான்ல உயர்ந்த இடத்துல உள்ளவங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஷியாக்கள் எல்லை மீறி புகழ்ந்து எந்த நிலைமையை கொண்டு போயிட்டாங்கண்டா, அது ஒரு தனி மார்க்க மதமாக அவங்க மாறிட்டாங்க. மாறி எல்லாமே அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவங்க அடுத்த ரசூலுல்லாஹ் இந்த 5 பேரையும் வச்சு இவங்க பாஞ்சு அப்படின்னு இந்தியாவில் இதோடு நடத்துவாங்க. அவங்க 5 மௌலூது கையை வச்சு இப்படி காட்டுவாங்க, கையில் எழுதிப்பாங்க முகம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் அப்படின்னு எழுதி இந்த போட்டோவெல்லாம் வீட்டுகளில் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் ஷியாக்களுடைய சிந்தனை, இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. 5 நாள்லையும் மௌலூது ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சுபான மௌலூது, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அது ஒரு மௌலூது, ஃபாத்திமாக்கு அது ஒரு மௌலூது, ஹசன் ஹுசைன் மௌலூது அப்படின்னு ஓதுவாங்க. மௌலூது 5 நாளும் மௌலூது ஓதி மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து மௌலூது ஓதுற மாதிரி இது ஓதுவாங்க. இந்த முஹர்ரம் மாசத்துல இந்த 5 பேருக்காக அவங்க ஓதுவாங்க. இதெல்லாம் என்னது ஷியாக்களுடைய இறக்குமதி, ஷியாக்கள் ஏற்படுத்தியது. இஸ்லாத்துக்கு அதுக்கு என்னது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த ஷியாக்களுடைய அவங்கள பத்தியான ஒரு தெளிவு இருந்தா தான் நாங்கள் என்ன செய்வோம், ஆஹா இது ஷியாக்களுடைய சிந்தனை, அலி ரலியல்லாஹு அவங்களையும் அவங்களோட குடும்பத்தாரை மட்டும், மற்றது அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களெல்லாம் காஃபிர்னு சொல்லக்கூடியவங்க. அபூபக்கர், உமரை வந்து காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சபிக்கக்கூடியவங்க யாரு, இந்த ஷியாக்கள். அப்ப அந்த அவங்களோட கொள்கையே என்னது பில. ஒரு நபித்தோழரை யாராவது காஃபிர் என்றால் அவன் முஸ்லீம் கிடையாது. நபித்தோழர், ஒரு நபித்தோழரை. அப்ப அபூபக்கர், உமர்ன்றது இந்த சமூகத்துல முக்கியமானவங்க. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய திருப்தி உடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில போனா ஷைத்தான் இன்னொரு பாதையால போவாண்டாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கருடைய ஈமானையும் இந்த உலக மக்களுடைய ஈமானை நிறுத்த அபூபக்கருடைய ஈமான்ல கணக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவ்வளவு சிறப்புக்குரிய நபித்தோழர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சிறப்பை பத்தி அவரு என்னது அவரை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன்கள்ல 2 மகள்களை முடிச்சவர் அவர். தின்னூரை 2 ஒளியுடையவர் அப்படின்னு நிறைய சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது வெக்க உணர்வு சுபாவம் உள்ளவர் ரசூலுல்லாஹ் அவரை புகழ்ந்தாங்க. மலக்குமார்களே உஸ்மானை கண்டு வெக்கப்படுவார்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சிறப்பிச்சாங்க. அலி ரலியல்லாஹு பத்தி சொல்லக்கொள்ள என்ன சொன்னாங்க, இவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் ஹாரூன். அதே மாதிரி எனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் எப்படியோ அது மாதிரி எனக்கு அலி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அளவு ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினாங்க. அப்ப இப்படியாப்பட்ட அந்த நபித்தோழரை வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு மட்டும் புகழ்ந்துட்டு மற்றவங்களை எள்ளி நகையாடுறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை என்னது அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரி என்று குற்றம் சுமத்தக்கூடியவங்க.
உத்தம ஒரு பெண்மணி உம்மஹாத்துல் மூமினின், எங்களுடைய தாய்மார்கள், நபிகளாருடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள். அந்த மூமின்களுடைய தாயையே கேவலப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மோசமான கொள்கை உள்ளவங்க தான் இவங்க. அப்ப இவங்களை முஸ்லீம் எங்களுக்கு சொல்லலுமா? இயலாது. அவங்கள முஸ்லீம் கணக்கில் சேர்க்க இயலாது. ஆனாலும் அறியாமையில முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, முஸ்லீம்களுக்கு சார்பாக ஈரான் சில நேரம் பேசிட்டா அது இஸ்லாமிய முஸ்லீம்கள் குரல் கொடுக்குறாங்க. முஸ்லீம்களுக்கு எவனும் குரல் கொடுப்பான், முஸ்லீமும் குரல் கொடுப்பான், முஸ்லீம் ரஷ்யாவும் குரல் கொடுப்பான். கொடுத்த உடனே ரஷ்யா முஸ்லீம் சொல்றதா? அது மாதிரி தான் ஈரான் அந்த கணக்கில் தான் பார்க்கணுமே தவிர முஸ்லீம்களுடைய உற்ற தோழர்களாக நாங்கள் எடுக்கவே கூடாது. ஏனென்றால் முஸ்லீம்களுடைய விரோதிகள் தான் அவர்கள் என்பதில் வரலாற்று நெடுகிலும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நபிக்கு பின்னால் வந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பின்னால் இருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா துரோகங்களுக்கு பின்னாலும் இந்த ஷியாக்களுடைய கை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எந்த பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டாலும், சஹாபாக்களுக்கு காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஆயிக்கலாம், முஸ்லீம்களுக்குள்ள வந்த பிரச்சனை ஆயிக்கலாம், இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொல்லப்பட்ட விவகாரம் ஆயிக்கலாம், அவைகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலும் ஷியாக்களுடைய கை இருக்கும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவங்கள எதிர்க்கிற ஒரு கூட்டமும் இருந்தாங்க, அலியை விமர்சிக்கிற ஒரு கூட்டம் இருந்தாங்க. இந்த ஷியாக்கள் எப்படி உச்சகட்டத்துக்கு போனாங்களோ புகழ்ந்து இன்னொரு ஒரு கூட்டம் உருவாகினாங்க. இந்த ஷியாக்களை எதிர்க்கிறோம்ன்ற பேரால அலியே ஓவரா விமர்சிக்க தொடங்கினாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமா நேரான பாதையில போகக்கூடியவங்க, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்க நடுநிலையத்தை கையாளணும். எல்லை மீறி புகழையும் கூடாது, எல்லை மீறி விமர்சிக்கவும் கூடாது. எல்லாம் ஒரு அளவு தான், ஒரு அளவு வைக்குது இஸ்லாம். குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு விமர்சனம் இருக்கும். அந்த விமர்சனத்துடைய அளவு தான் நாங்க சொல்லலாமே தவிர எங்கட இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விமர்சிக்க இயலாது. ஏன்னா அவங்க உத்தம மனிதர்கள், எங்கட ஈமானும் அவங்களோட ஈமானும் சமமாகாது. அப்ப அவங்க சில தவறுகள் மனிதன் அடிப்படையில் தவறு நடந்திருந்தா தவறு நடந்திருக்குது, அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான், சொர்க்கம் கொடுப்பான், அதோடு நிப்பாட்ட வேண்டியதான். நாங்க கற்பனை பண்ணி என்ன செய்யக்கூடாது, அந்த தவறை நியாயப்படுத்த, அந்த தவறுக்கு என்னது அவங்க கெட்டவர்கள் மாதிரியும் நாங்க நல்லவங்க மாதிரியும் சித்தரிக்க போகக்கூடாது. அந்த ஒரு நிலை தான் மோசமான. இந்த நாசிபிகள் சொல்லக்கூடியவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இப்போ ஷியாக்கள் எப்படி அலியை உயர்த்தி கொண்டு போனாங்களோ அது மாதிரி இவங்க அலியை என்னது இழிவாக்கி போனாங்க. அந்த சிந்தனையில் உள்ளதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நேரம் அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு எந்த நடவடிக்கை எடுக்கல. அலிக்கும் சம்பந்தம் உஸ்மான கொலத்துக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு என்னது ஒரே நபி தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள். அடுத்தது அவங்க எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய மகளை முடிச்சவங்க, நெருங்கின உறவினர்கள். அப்ப அவங்க அலி விரும்புவாரா உஸ்மான் கொல்லப்படுறத? நாங்களே விரும்ப மாட்டோம்னா அவங்க எவ்வளோ பாசமா இருப்பாங்க. ஏதோ அது என்னது கெட்ட ஹவாரிஜிகளால் வேற வேற ஊர்களிலிருந்து வந்த அந்த சில மனிதர்களுடைய ஆதிக்கம் கூடி மதீனால என்ன செஞ்சிச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்துல அவங்கள வீட்டில் வச்சே சிறை பிடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சாங்க. உஸ்மான் என்ன செய்வாரு, இப்படித்தான் கொல்லப்படுவார் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, உங்கள் மூலம் முஸ்லீம்கள் ரத்தம் ஓட்டப்படக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை உஸ்மான் ரலியல்லாஹு மனசுல வச்சு கொண்டுதான் என் மூலமாக முஸ்லீம்களுடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் தான் வராங்க. பேர் தாங்கிய இல்லை, உண்மையான முஸ்லீம் தெரியும், ஆனால் எல்லாம் முஸ்லீமுடைய லிஸ்ட்ல தான் வராங்க. அப்ப இவங்களுக்கு எதிராக போராடினால் வெட்டப்பட போறது முஸ்லீம்கள். காபிர்களோட யுத்தம் செஞ்சா பரவாயில்ல, முஸ்லீம்களே வெட்டி கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருமே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இல்லைனா உனக்கிட்ட இருந்து அந்த இதை உங்களோட கவசத்தை கழட்ட வர பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு பாதுகாப்பு கவசத்தை போட்டு கொண்டிருக்கிறீங்க, முஸ்லீம்களை என்னது வெற்ற ஒரு நிலை வரக்கூடாது, அந்த கவசத்தை கலட்டுறதுக்கு வருவாங்க உங்கள்கிட்ட, உங்களை எப்படியாவது வம்பு கிழிப்பாங்க, உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க, ஆனாலும் நீங்க கடைசி வரைக்கும் கலட்டக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்காக வேண்டிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அவ்வளோ முற்றுகையிட்டும் நபித்தோழர்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, என்னது உஸ்மானை பார்த்து என்னது நீங்க யுத்தம் செய்யலாமே, போர் செய்யலாமே, நீங்க ஒரு ஆட்சி தலைவர், நீங்க ஒரு கட்டளையிட்டா நாங்க என்ன செய்வோம், உங்களை பாதுகாப்போம், இவங்களை அடிச்சு துரத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா உஸ்மான் என்ன சொன்னாங்கண்டா, நாங்க ரத்தம் சிந்தக்கூடாது, பேசி தீர்த்து கொள்வோம்,
அவங்கள கலந்துரையாடுவோம், அவங்களுக்கு விளங்கப்படுத்துவோம், இப்படித்தான் சொன்னாங்களே தவிர யுத்தத்தை சொல்லலை. சொல்லாததுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய முன்னறிவிப்பு எப்படி வருது? ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்குற நேரம் என்ன வருதுண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு பின்னால பெரிய ஒரு ஃபித்னா வரும்ன்றது ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குமா நடக்காதா? நடக்கும். அது அப்ப 1200 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள், அது வரலாற்றுல. அதை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நடக்கணும்னு எழுதிட்டான். நடந்து முடிஞ்சிட்டு, நடந்து முடிஞ்சத இப்ப நாங்க கொண்டு இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகளோட ஒப்பிட்டு விமர்சிச்சா அது அறியாம. அன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்கும் அவங்களோட நிலைமைக்கும் ஏற்ப அந்த வரலாறை இப்படி நடந்து முடிச்சுட்டு அல்லாஹ்வோட நாட்டம் என்னது இப்படித்தான் நடக்கும்ன்றது நியதி. ஹைர், அதுல பிழை தவறுகள் இருந்தா நியாயமா சொல்லலாம். யார் சஹாபாக்குடைய கண்ணியம் பாதிக்கப்படாம நாங்க பேசணும். இன்றைக்கு இருந்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றது தவறு, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது வழிகேட்டில் கொண்டு போயிட்டு சேர்த்துரும்ன்றதை நாங்கள் என்ன செஞ்சோம் விளக்கணும். உஸ்மான் மட்டும் இல்லை, எந்த நபித்தோழர்களுடைய தவறுகளாக இருந்தாலும் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யாரு? நாங்கள் எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள், அவர்கள் தங்களது 2 கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு என்னது கொடுப்பதும் நீங்க உஹது மலை அளவு தங்கம் கொடுத்தாலும் அவங்க ஒரு கைப்பிடி கொடுக்கிற அந்த தர்மத்துக்கு ஈடாகாது என்று சொன்னாங்க. அப்ப அவங்களோட தியாகத்துக்கும் அவங்களோட ஈமானுக்கும் அவங்களோட அந்த நன்மைகள் பலம் கூட. நாங்க எங்களை அவங்களோட ஒப்பிட்டு என்னது அவங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு அவங்கள விமர்சிக்கிறதன் ஊடாக நாங்க பாவத்தை சம்பாதிக்க கூடாது, எங்களோட ஈமானுக்கு அது பாதிப்பாக அமைஞ்சிரும் என்ற செய்திகளையும் நாங்க சேர்த்து இதுல விளங்கிக்கொள்ளணும். எனவே அந்த அடிப்படையில் இப்ப நாங்க ஈக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் ஒரு சிறந்த மாதத்துல சுன்னத்தான நோன்புகளை முடிஞ்ச அளவுக்கு நாங்க பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த பிறை 9, 10 நாங்க என்ன செய்யறது, நோன்பு பிடிக்கிறது. அதை வரவேற்கப்பட்ட ஒரு சுன்னா. ஒருத்தருக்கு 9ஆம் நாள் பிடிக்க கிடைக்காட்டி 10வது 11வது நாளும் என்ன செய்யலாம், பிடிக்கலாம். மாற்றம் செய்யறதுனாக யூதர்களுக்கு மாற்றம் செய்யறோம்ன்றதுனால 9 பிடிக்கிறது தான் மிகச்சிறந்த. ரசூலுல்லாஹ் 9 தான் சொன்னாங்க. சரி, 9 அவருக்கு பிடிக்க கிடைக்கல, ஏதோ நோய் காரணமாகவோ பிரயாணம் காரணமாகவோ பிடிக்கல. 10 அவருக்கு பிடிக்க கிடைச்சிருச்சு, பிடிச்சாரு. 11ம் பிடிச்சாருண்டா அந்த யூதருக்கு மாற்றம் செஞ்சன்ற இது வரும். ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு நாளை தான் முன்னு சொன்னாங்க, முன்னு பிடிக்க கிடைக்கல, பின்னுக்கு என்ன செய்யலாம், பிடிக்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றத நாங்கள் என்ன செய்யலாம், ஹதீஸ்களின் ஊடாக பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை அறிந்து நாங்கள் எங்களோட பாவங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்களில் வருது. 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். அந்த சிறப்புக்குரிய கண்ணியமான மாதங்கள்ல இந்த முஹர்ரம் மாதம் வருது. அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்துடைய கண்ணியத்தை பேணுறது எங்களோட கடமை. மற்ற மாதங்களில் நாங்கள் பாவம் செய்கிறதுக்கும் முஹர்ரம் இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் பாவம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் கூட. சாதாரண மற்ற மாதம் கண்ணியப்படுத்தப்படாத மாதங்களை பாவம் செஞ்சாலும் பாவம் தான். ஆனால் கண்ணியம் இறைவன் கண்ணியப்படுத்தின மாதங்களில் செஞ்சால் அந்த பாவத்துக்கு தண்டனை கொஞ்சம் என்ன செய்யும், கடினமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே நன்மையும் தான், நன்மையை செஞ்சாலும் நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். எனவே அந்த அடிப்படையில் இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதம் என்ற அர்த்தனாலையும் மார்க்கம் தடுத்த விதத்தான ரசூலுல்லாஹ் காட்டாத காரியங்களை நாங்கள் ஈடுபடாமல் அவைகளை கண்டாலும் அதை பிழையீடு சுட்டி காட்டுறதோட ரசூலுல்லாஹ் செஞ்ச சில சுன்னத்தான அமல்களில் என்ன செய்யறோம், நாங்கள் திங்கள் வியாழ நோன்புகளை பிடிக்கலாம் இந்த மாதத்தில் கூடுதல் என்னது. அதே மாதிரி தர்மங்கள் செய்யலாம், நன்மையான காரியங்கள், குர்ஆனை ஓதலாம். அந்த 10 நாளில் குர்ஆனை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். எப்படி நாங்கள் ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை சிறப்பிச்சோமோ, ரமலானுடைய கடைசி 10 சிறப்பிக்கிறோமோ, அது மாதிரி இந்த முஹர்ரத்துடைய இந்த முதல் 10ஐயும் என்ன செய்யலாம், நன்மைகளால் ரசூலுல்லாஹ் சொன்ன நன்மைகளை கொண்டு சிறப்பிக்கலாம். ஆனால் பிரத்யேகமாக இதுக்குன்னு தனி அமல் கிடையாது, இந்த ஆஷூராவுடைய நோன்பையும் பிறை 9உடைய நோன்பையும் தவிர. இதுதான் இந்த மாதத்தில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சுருக்கமான சில செய்திகள். அவைகளை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.